ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி வர அமைதி மாதிரி ஒரு முக்கியமான தருணத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். யோவான் 14ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த உரையாடல் பயம் எப்படி விசுவாசமா மாறுதுங்கிறத நமக்கு ரொம்ப அழகா காட்டுது. வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். முதல்ல அந்த நேரத்துல இருந்த சூழலை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இயேசுவோட கடைசி மணி நேரங்கள் நெருங்கிட்டு இருக்கு. அவரை சுத்தி இருக்கிற சீடர்கள் அவங்க மனசுக்குள்ள ஒரே குழப்பம், பயம். ஏதோ பெருசா விபரீதமா நடக்க போகுதுன்னு மட்டும் அவங்களுக்கு புரியுது. இதுதான் நம்மளோட மைய கேள்வி. அவங்க இதயத்தையே பிழிஞ்சிட்டு இருந்த அந்த பயத்தை இயேசு எப்படி அமைதிப்படுத்தினார்? பயம்ங்கிற ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து விசுவாசம்ங்கிற தீர்வுக்கு அவங்கள எப்படி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனாருங்கிறத தான் நாம பார்க்க போறோம். சரி, அவங்களோட பதற்றத்தை குறைக்கிறதுக்காக இயேசு கொடுத்த முதல் தீர்வு என்னன்னு இப்ப பார்க்கலாம். இது வெறும் வார்த்தைகள் கிடையாது, அவங்களோட எதிர்காலத்தையே மாத்தி அமைச்ச ஒரு வாக்குறுதி. அவங்க மனசுல இருந்த முதல் பயம் இத்தான். இயேசு தங்களை விட்டுட்டு போயிட்டா நாம கைவிடப்பட்டுருவோமோ, வழிகாட்டுதல் இல்லாம எங்கேயாவது தொலைஞ்சு போயிருவோமோன்னு பயங்கரமா பயந்தாங்க. இந்த பிரிவு ஒரு நிரந்தரமான தோல்வியில முடிஞ்சிடுமோங்கிறது தான் அவங்களோட மிகப்பெரிய கவலையா இருந்துச்சு. இந்த வார்த்தைகளோட சக்திய பாருங்க. அவர் நேரடியா அவங்க பயத்தோடு பேசுறாரு. உங்க இருதயம் கலங்க வேண்டான்னு சொல்லி தன்னோட பிரிவு ஒரு முடிவில்ல, அது ஒரு புது தொடக்கம்னு உறுதியளிக்கிறாரு. அதாவது இது தற்காலிகமானதுதான், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்கு, இது தோல்வி இல்ல, நித்திய வெற்றிக்கான ஒரு படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. இங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. கடவுள்கிட்ட போறதுக்கு ஒரே வழி நான் தான்னு ரொம்ப தெளிவா அறிவிக்கிறாரு. இதனால சீடர்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம வழி தெரியாம விடப்படல, நித்திய வாழ்வுக்கு போறதுக்கான உறுதியான ஒரே பாதையே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இப்போ இயேசுவோட பிரிவு நடக்க போறது உறுதியாயிடுச்சு. அந்த நேரத்துல தான் அடுத்த முக்கியமான வாக்குறுதியை கொடுக்கறாரு. இது அவங்களோட தனிமை உணர்வை மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு வாக்குறுதி. இந்த வாக்குறுதி அவங்களோட ஆழமான ஒரு உணர்ச்சி தேவைய பூர்த்தி செஞ்சது. இயேசு இல்லாம போயிட்டா நாம அனாதைங்களா தனியா விடப்பட்டுருவோங்கிற பயம் அவங்கள வாட்டி எடுத்தது. அந்த பயத்தை தான் இந்த வாக்குறுதி உடைச்சது. இயேசு பரிசுத்த ஆவியானவர்ங்கிற ஒரு துணையாளரை அனுப்ப போறதா வாக்கு கொடுக்கறாரு. அவர் ஏதோ கொஞ்ச காலத்துக்கு வர்ற வழிகாட்டி கிடையாது, என்றென்றைக்கும் அவங்களோட தங்கி அவங்கள வழிநடத்தி அவங்களுக்கு ஆறுதல் சொல்றவர். இது ஒரு பெரிய திருப்புமுனை. இதுவரைக்கும் இயேசுவோட உடல் பிரசனத்தை நம்பியிருந்தவங்க இனிமேல் தங்களை விட்டு எப்பவுமே பிரியாத ஒரு ஆவிக்குரிய உறவை நம்ப ஆரம்பிச்சாங்க. கஷ்டங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயேசு கொடுத்த ரொம்ப சக்தி வாய்ந்த உறுதிமொழி இது. இது அவங்களோட எல்லா பயங்களையும் போக்கக்கூடிய ஒரு கடைசி பரிசுனே சொல்லலாம். இந்த வார்த்தைகளோட ஆழத்தை கவனிங்க. அவர் ஏதோ ஒரு சமாதானத்தே இல்ல, தன்னுடைய சமாதானத்தை கொடுக்கறேன்னு சொல்றாரு. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. இந்த ஒப்பீடு பார்த்தா நமக்கு நல்ல புரியும். பாருங்க, உலகம் தர்ற சமாதானம்ங்கிறது பிரச்சனைகள் இல்லாதப்போ வர்றது. சூழ்நிலை மாறினா அந்த சமாதானமும் போயிடும். ஆனா இயேசு கொடுக்கற சமாதானம் அப்படி இல்ல. கஷ்டத்துக்கு நடுவுலயும் அசக்க முடியாததா இருக்கிறது. அது தெய்வீகமானது, எந்த சூழ்நிலையும் தாண்டி நிலைச்சு நிக்கக்கூடியது. இதுவரைக்கும் நாம பார்த்தத ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு வாக்குறுதியும் ஒன்னுக்கொன்னு பலம் சேர்த்து அவங்களோட பயத்தை ஒரு அசைக்க முடியாத விசுவாசமா மாத்திடுச்சு. நித்திய வாழ்வு, தெளிவான பாதை, நிரந்தரமான துணை, அப்புறம் அசைக்க முடியாத சமாதானம். இந்த 4 விஷயங்களும் சேர்ந்து அவங்க கலக்கத்தை முழுசா நீக்கிலுச்சு. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நடக்க போற இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சோகமான முடிவு கிடையாது, அது ஒரு தெய்வீக திட்டத்தோட நிறைவேற்றம்ங்கிறத இயேசு தெளிவுபடுத்துறாரு. தனக்கெதிரா செயல்படுற சக்திகளுக்கு தான் மேல எந்த உண்மையான அதிகாரமோ இல்லைன்னு இயேசு இங்க தெளிவா சொல்றாரு. அவர் படப்போற கஷ்டங்கள் ஒரு தோல்வி கிடையாது, அது கடவுளோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக அன்போடவும் கீழ்ப்படிதலோடவும் அவர் ஏத்துக்கிட்ட ஒரு தியாகம். இது ஒரு இழப்பில்ல, மீட்பு திட்டத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த ஆய்வோட கடைசியில இந்த கேள்வியோட நிப்போம். துன்பம்ங்கிறது அர்த்தமே இல்லாத ஒன்னா இல்லாம ஒரு பெரிய திட்டத்தோட பகுதியா இருக்கும்போது நம்மளோட பயம் எப்படி மாறுது? ஒரு தெளிவான நோக்கம் நம்மளோட மிகப்பெரிய பயங்களை நம்ம எதிர்கொள்ற விதத்தை எப்படி மாத்துதுங்கிறத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.